நேயர்களே நேருக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல காட்டுமன்னார் கோவில் தொகுதியில திருமாவளவன் அவர்கள் போட்டியிட போவதா அறிவிச்சிருந்தாரு. மாநில அரசியல நான் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த அறிவிப்பை நான் வெளியிடுகிறேன்னு சொல்லி பேசியிருந்தாரு. ஆனா நேற்று பிரஸ் மீட்ல பார்க்கும்போது இந்த தொகுதியில நான் போட்டியிடல, ஏன்னா அது வந்து பல அவதூறுக்கு வழிவகுக்குது, அது வந்து கூட்டணியை பாதிக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அதனால நான் வெளியேறேன், இளைய பெருமாள் அவருடைய இளைய மகான ஜோதிமணி அவர்கள் போட்டி போடுவார் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் அந்த அறிவிப்புடைய பின்னணி எப்படி பாக்குறீங்க? இப்ப இந்த அறிவிப்புடைய பின்னணி எப்படி பாக்குறீங்க சார்? முதல்ல வந்து அவரோட அறிவிப்பு வந்து போட்டி போடுறேன் அப்படின்னு சொல்ற அந்த அறிவிப்பு வந்து அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதை என்ன சொல்றாரு, நான் சட்டமன்றத்துக்குள்ள போகணும்னு நினைக்கிறேன், எனக்கு 21லயே அந்த ஆசை இருந்தது, அதனால இந்த வாட்டி நான் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. அப்போ எழும்பிய ஒரு கேள்வி என்னன்னா, இவர் சிதம்பரம் மக்கள் இவர் 5 வருஷம் பார்லிமெண்ட் உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்காங்களே, இவர் நடுவில் எம்எல்ஏ எலெக்ஷன்ல வின் பண்ணார்னா மறுபடியும் சிதம்பரம் பார்லிமெண்ட்டுக்கு பை எலெக்ஷன் வருமே, அது கொஞ்சம் கஷ்டமான காரியமா இருக்குமே யோசிச்சிருப்பாங்க, கொஞ்சம் யோசிச்சாங்க. ஆனா இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடணும்னு இருக்கிற அவருக்கு ஒரு 8 தொகுதி கொடுத்துட்டாங்க. அதுல எந்த தொகுதியில வேணா அவர் போட்டி போடுறதுக்கான உரிமை அவருக்கு இருக்கு. ஆக்சுவலா அதை நம்ம எந்த விதத்திலையும் மறுக்க கூடாது. அதனால அந்த உரிமையை அவர் பயன்படுத்துறாரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். அதுல அதுவரையும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் போட்டி போடுறேன்னு சொல்ற வரையும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் அவர் பேசின விஷயங்கள்ல தான் பெரிய பிரச்சனை. என்னன்னா வந்து அதுக்கப்புறம் அவர் பேசின விஷயங்கள் மட்டும் இல்ல, அவர் இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்த உடனே அதை பத்தி திமுக எதிர்ப்பாளர்கள் பேசின விஷயங்கள் தான் அதிகம். ரொம்ப திமுகவுடைய எதிர்ப்பாளர்கள் மற்றவங்க என்ன நினைச்சாங்கன்னு நேற்று அவரு திருமாவளவன் சொன்னாரு, பல அவதூறுகளுக்கு வழிவகுத்து விட்டதுன்னு அவர் சொல்றாரு. அது உண்மைதான். அதாவது திமுக அணியில திமுக பெரும்பான்மை இடங்கள்ல போட்டி போற சூழல்ல அந்த அணிக்காக களமாடி கொண்டிருக்கிறார் திருமாவளவன். 2 விதமான பாசிபிலிட்டி. அவர் என்ன பேசினார்னா, தேர்தலுக்கு அப்புறம் பெரிய மாறுதல் வரும் தமிழ்நாடு அரசியல்ல, ஸோ அந்த மாறுதல் போது நான் தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள இருக்கணும், தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனைகளை உள்ள எதிரொலிக்கணும், தமிழ்நாட்டுல களமாடணும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொன்னார். அதுல வந்து என்ன பிரச்சனைன்னா, ஒண்ணு வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க, தமிழ்நாட்டுல வந்து திமுக தனித்தே ஆட்சி பெறாதுன்னு நினைக்கிறீங்களா? கூட்டணி ஆட்சி வரும்னு திரும்ப நினைக்கிறாரு. அந்த கூட்டணி ஆட்சியில வந்து ஒரு பங்கு பெறணும், அதிகாரத்துல பங்கு பெறணும், அந்த ஐடியாவில் தான் அவர் போட்டி போடுறாரு அப்படின்ற எண்ணம் ஒரு பக்கம். இந்த மாதிரியான சிந்தனை ஒரு பகுதியில நிலவித்து நம்ம பார்த்தோம். இன்னொரு மாதிரியான சிந்தனை எப்படி இருந்ததுன்னா, ஷானவாஸ்க்கு பாலாஜிக்கெல்லாம் இடம் கொடுக்கல, பனையூர் பாபுக்கெல்லாம் இடம் கொடுக்கல, மீண்டும் சீட் கொடுக்கலன்னு அவங்களாம் திமுகவுக்கு ரொம்ப வேண்டியவங்க, விடுதலை சிறுத்தைகள்லயே சில பேர் திமுகவுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்காங்க, ஆளூர் ஷானவாஸ் போன்றவர்கள்லாம் திமுகவே மாறிடுவாங்க போட்டிருக்கு. அதனால அவர் என்ன பண்றாரு, திரும்ப தன்னுடைய கட்சியை காப்பாற்றுறதுக்காக தமிழ்நாட்டிலே இருக்கணும்னு நினைக்கிறாரு. தேர்தலுக்கு அப்புறம் விசிகாவை உடைச்சிருவாங்க, அந்த பயத்துல தான் அவர் இங்க இருக்காருன்னு திமுகவுக்கு எதிரானவர்கள் கலப்பி விட்ட ஒரு விஷயமா நம்ம பார்த்தோம். இது 2 விதமான விஷயங்களும் போயிருந்ததை நம்ம பார்த்தோம். ஆனா அதே சமயம் பாத்தீங்கன்னா, திருமாவுக்கு ஒரு மன அழுத்தம் இருந்தது. திருமாவுக்கு என்ன மன அழுத்தம்னா, அவர் திமுக அணியில வந்து ஒரு 10-12 சீட் எதிர்பார்த்தார், டபுள் டிஜிட் எதிர்பார்த்தார், கிடைக்கல. அவர் எதிர்பார்த்த தொகுதிகளும் கிடைக்கல. அரூர் கேட்டா அரக்கோணம் கொடுத்தாங்கன்னாரு, வேற ஏதோ கேட்டாரு, சவுத்துல 2 தொகுதி கேட்டார், பெரிய குளம் மட்டும் கொடுத்தாங்கன்னாங்க. அவருக்கு பல வருத்தங்கள் இருக்கு, தொகுதி கிடைச்சலையும் வருத்தங்கள் இருக்கு, அந்த நம்பர்லயும் வருத்தங்கள் இருக்கு. அவருடைய வருத்தத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அது தவிர வந்து பாத்தீங்கன்னா, நிறைய பேர் அவர்கிட்ட சீட்டை கேட்டு அவரை போட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணி அவர் கட்சியில எனக்கு சீட் கொடுங்க, எனக்கு சீட் கொடுங்கன்னு எல்லாரும் அன்பு தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தியா போய் அவருக்கே ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனா இவர் குழப்பத்துல போயிட்டாரு. ஒரு பக்கம் திமுகவோட போராடி தொகுதிகள் வாங்குறது, நம்பர் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள். ஒரு பக்கம் தன் சொந்த கட்சியில சீட்டு கேட்டு கொடுக்குற பிரச்சனை விஷயங்கள். இன்னொரு பக்கம் வந்து ஏற்கனவே எம்எல்ஏ இருந்தவங்களை டிராப் பண்றதுனால ஏற்படுற, அதனால கிளப்பி விடப்படுற வதந்திகள் எல்லாம், திமுக வந்து கட்சி விசிகா உடைச்சிடும் திமுக தேர்தலுக்கு அப்புறம், அதனாலதான் வந்து திருமாவளவர் வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இருக்கணும் விரும்புறாரு அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள். நேற்று ரொம்ப தெளிவா அதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லிட்டார். அது மாதிரிலாம் விசிகால வந்து பாலாஜியோ அல்லது ஆளூர் ஷானவாஸோ பனையூர் பாபுவோ எல்லாரும் ஏன் சொல்படிதான் சட்டசபையில பேசுறாங்க, என்னோட தான் கூட இருக்காங்க. இந்த பதவியை அவங்க நான் இன்னொரு புதிய லெவலுக்கு கொடுத்ததை பத்தி அவருக்கு எந்த விதமான ஆட்சேபம் இல்லை, முழுசா ஒத்துழைக்கிறாங்க, எல்லாமே கரெக்ட். நான் இன்ஃபேக்ட் ஷானவாஸ்க்காக பல தொகுதி ட்ரை பண்ணேன், ராயபுரம் ட்ரை பண்ணேன், பல்லாவரம் ட்ரை பண்ணேன், கிடைக்கல. அதெல்லாம் வெளிப்படையா சொல்றாரு. ஒரு எந்த இடத்துலயுமே வந்து திமுக தன்னுடைய கட்சியை உடைச்சிடும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லவே இல்லை. இந்த இந்தியா கூட்டணியை கட்டமைக்கிறதுல எனக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு, தமிழ்நாட்டுல திமுக தலைமையிலான கூட்டணியில நான் ஒரு முக்கிய பங்குதாரராக இருக்கேன், இதை கட்டமைக்கிறதுலையும் இதை வந்து பிளவுபடாம பாதுகாக்கிறதுலையும் எனக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு, எல்லாமே கரெக்ட். அது எல்லாமே கரெக்ட், அவர் சொல்ற எல்லாமே கரெக்ட். எந்த இடத்துல அவர் கொஞ்சம் தடம் மாறிட்டார் அப்படின்னா, அந்த சீட்டு நம்பர், அப்புறம் வந்து அந்த தொகுதிகள், அப்புறம் அவரை கேட்டு எல்லாரும் போட்டு புடிங்கின விஷயங்கள், சீட்டை கொடு சீட்டை கொடு, அதுல வந்து கொஞ்சம் என்ன பண்ணிட்டார், தான் போட்டி போறதுல ஒரு முடிவு எடுத்துட்டார். அது மட்டும் இல்லாம
இந்த மாதிரியான பேச்சு. இப்போ இந்துல ஒரு பேட்டி கொடுத்தாரு. என்ன கொடுத்தாருன்னா, தேர்தலுக்கு அப்புறம் திமுக மெஜாரிட்டி வந்திருந்தா கூட திமுகவை பிளவுபடுத்திடும் பாஜகன்னார். அது வந்து கொஞ்சம் அதிகபட்சமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது. அது தேவையில்லாத ஸ்டேட்மெண்ட் அது. அது ஏன்னா இன்னொரு கட்சியை பத்தி நீங்க பேசுறீங்க. உங்க கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சியை பத்தி நீங்க பேசுறீங்க. அந்த கட்சி அப்போ ஸ்ட்ராங்கா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அந்த கட்சியில கருப்பாடுகள் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படிதான் அர்த்தம் அதற்கு. அவர் கொஞ்சம் அதிகமா பேசி அப்ப அந்த இடத்துல மறுநாள் ஒரு கரெக்ஷன் கொடுத்தாங்க. மறுநாள் கரெக்ஷன் கொடுத்தபோது என்ன அதுல என்ன சொல்றாரு, நான் திமுகவை சொல்லல. பாஜக வந்து திமுக கூட்டணி கட்சிகளை இழுத்துன்னு போயிடுவாங்க. அதுல பிளவுபடுத்துவாங்க. கூட்டணியில பிளவுபடுத்துவாங்கன்னு தான் சொன்னேன். தேர்தலுக்கு அப்புறம் அப்படின்னு மாத்திட்டார். இருந்தாலுமே அவரோட வீடியோ பாத்தீங்கன்னா, அவர் பேசின வீடியோ பாத்தீங்கன்னா, திமுகவே வந்து சேஃபா இல்ல. அதையே கூட பிளவுபடுத்திடுவாங்கன்ற அந்த ரேஞ்சில தான் அவர் பேசுறாரு. அதுவும் பாத்தீங்கன்னா, இதெல்லாம் தான் பிரச்சனை. அவர் போட்டி போடுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அவரு கொடுத்த 8 தொகுதியில எந்த தொகுதியில போட்டி போடலாம். ஆனா அவர் பேசினார் பாருங்க. தேர்தலுக்கு அப்புறம் பெரிய மாறுதல் வரும்ன்றது பலவிதமான வதந்திகளுக்கு இதாச்சு. அவரை வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை திமுக வந்து அவர் கட்சியை பிளவுபடுத்துது. அதுக்காக தான் போட்டி போடுறாருன்ற ஒரு எண்ணத்தை அவர் எடுத்திருக்காரு. முடிவு எடுத்திருக்காருன்ற ஒரு எண்ணத்தை வந்து திமுக எதிர்ப்பாளர்கிட்ட உண்டாக்கிட்டு. அது ஒரு பிரச்சாரமா மாறிட்டு ஆக்சுவலா. இன்னொரு பக்கம் என்னாச்சுன்னா, திமுகவே மெஜாரிட்டி வராது. ஒரு கூட்டணி அரசாங்கம் வரும் தான் போட்டி போறாரு. இன்னொரு பகுதியில ஒரு எண்ணம் வந்தது. அவருக்கு மனக்குழப்பத்துல இந்த மாதிரி முடிவெடுத்தார். இதெல்லாம் வந்து ஆறாம சிந்திச்சு பார்த்திருப்பாரு அவரு. ஏன்னா விடுதலை சிறுத்தைகளை பழக்கிறதுக்கே பலவிதமான ஆதவர்ஜன மூலமா பலவிதமான விஷயங்கள் நடந்தது கடந்த காலத்துல. அதெல்லாம் தான் நேற்று அவர் சொல்றாரு. சொல்லிட்டு அவர் சொல்றாரு வந்து இந்தியா கூட்டணியில கூட்டணி கட்சிகளுக்காக நான் உழைப்பேன். யுத்தத்துல வந்து 2 ஸ்டெப் முன்னாடி போறதும், ஒரு ஸ்டெப் பின்னாடி போறதும் ஒரு ராஜதந்திரம். ஸோ நான் வாபஸ் வாங்கினது வந்து அதை வந்து நீங்க என்னோட பின்னடைவா நீங்க பார்க்க கூடாது. சில விஷயங்கள் நாங்க அரசியல் அப்படிதான் பண்ண வேண்டியிருக்கும்னு சொல்றாரு. ஆனா இது வந்து பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுதானே வைக்கல. இப்போ திமுக எதிர்ப்பாளர்கள் குறிப்பா இந்த எடப்பாடி போன்றவர்கள், அந்த அதிமுக பாஜக போன்றவர்கள் என்ன பிரச்சாரம் சமூக வலைதளத்துல இருக்காங்கல்ல, பல பேர் இருக்காங்கல்ல திமுக பாஜக ஆதரவாளர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திமுக அழுத்தம் கொடுத்து விட்டது, அதனால்தான் பின் வாங்கிட்டார் அப்படின்னுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் அவர்கள் வந்து எந்த இடத்துலயும் அந்த இடத்துல தலையிடவே இல்லை. அவர் போட்டி போடுறேன்னு சொன்ன போதும் தலையிடல. ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், அவர் க்ளோஸ் குவார்டர்ஸ்ல சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப வேண்டியவங்க கிட்ட, அவர் போட்டி போடுறதை பத்தி ஒரு பிரச்சனையும் இல்லை. அசம்பிளிக்கு அவர் வந்தா நல்லதுதான். ஆனால் சிதம்பரம் தொகுதியில பை எலெக்ஷன் வருமே, அதை வந்து சமாளிக்கணுமே நம்ம அப்படின்னு அந்த ஒரு கவலையை தான் அவர் வெளிப்படுத்தினார். மற்றபடி அவருக்கு எந்த கவலையும் அவர் படலை. நம்ம ஆளுங்கட்சியா இருந்துட்டோம்னா சிதம்பரம் தொகுதி ஈஸியா வந்துடும். கொஞ்சம் சிதம்பரம் தொகுதி பை எலெக்ஷன் கொஞ்சம் ஜாக்கிரதையா டீல் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. மற்றபடி இவர் வந்து அசம்பிளிக்கு போட்டி போடுறதை பத்தி ஒண்ணும் இல்லை. எனக்கு இன்னொரு கேள்வி வருது. கட்சியை வந்து திமுக உடைச்சிரும், அதனாலதான் திரும்ப வந்து வராரு, மாநில அரசியலுக்கு வராரு, சட்டமன்றத்துக்குள்ள வராரு அப்படின்னா, இப்ப சொல்றாங்க பாத்தீங்களா, திமுக அழுத்தத்துல தான் பின்வாங்கினார் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அப்ப அது ரெண்டுமே கான்ட்ரடிக்ஷனா இருக்கு. கட்சியை காப்பாற்றணும்னு உள்ள வரவரு திமுக சொல்லி தின்றதுக்காக பின்வாங்குவாரா? அவருக்கு அவர் கட்சி தானே முக்கியம். அவர் கட்சி தானே முக்கியம். அப்ப இங்கதானே போட்டி போடுவாரு அவரு. அவருக்கு எது திமுக அழுத்தம் கொடுத்து அவரு எதுக்கு வாபஸ் வாங்குறாரு? இல்லைங்க, நான் இங்க இருந்தே தீரணுங்கன்னு கண்டிப்பா இருப்பாருல்ல அவரு. கட்சி தானே முக்கியம். விஜய் வந்ததுனால அவருக்கு அவர் ஓட்டு கொஞ்சம் பாதிக்குதுன்னு கூட சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்ததுனால பல கட்சிகள் ஓட்டுகள் பாதிக்கும், அவருடைய ஓட்டும் பாதிக்க வச்சுக்கோங்க. அதையே தாண்டி தான் திமுக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் ஓரளவுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் எல்லாரும் ஓட்டும் பாதிக்கிற வாய்ப்பு இருக்கு. எனக்கு யாரும் அழுத்தம் கொடுக்க முடியாதுன்னு வேற சொல்றாருல்ல. அவர் ஏன் வித்ரா பண்ணணும்? ஏங்க என்னுடைய கட்சியை காப்பாற்றுறதுக்காக நான் குவிச்சிருக்கேங்க, நான் வந்து இங்க இருக்க வேண்டிய அவசியம் இருக்குங்கன்னு ஒரு தொடர்ந்து போட்டி போடுற அந்த முடிவுல உறுதியா இருப்பார்ல, வாபஸ் வாங்க மாட்டார்ல. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, திமுக அதுல அழுத்தம் கொடுத்துருக்கிறதுக்கான காரணமே இல்லை. ஏன்னா அழுத்தம் கொடுத்திருந்தா அவர் பின்வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ முதல் இதுல வந்து அப்போ உறுதியா இல்லை அவரு. அந்த ஒரு குழப்பத்துல எடுத்துட்டாருன்னு நமக்கு தெரியுது ஆக்சுவலா வந்து. அப்போ ஏதாவது ஒண்ணுதான் உண்மையா இருக்க முடியும். ஒண்ணு வந்து திமுக வந்து விடுதலை சிறுத்தைகளை பழக்கிறதுக்கு முடிவு எடுத்தாங்கிறது உண்மையா இருக்க முடியும். இல்ல இவர் வந்து திமுக அழுத்தத்துல வெளியில போயிட்டு வித்ரா பண்ணிட்டாரு அப்படின்றது உண்மையா இருக்க முடியும். ரெண்டும் அட் அ டைம் ரெண்டும் உண்மையா இருக்க முடியாது. ரெண்டு விஷயமும் உண்மையா இருக்க முடியாது. ஏதோ அதுல ஒரு விஷயம் பொய்யா பேசுறதுல ஒரே ஆள் தான். ஒரே ஆள் தான். 2 விஷயம் பேசுறது யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக எதிர்ப்பாளர் தான். இந்த கூட்டணி ஒழுங்கா இருக்கக்கூடாது, அது வந்து நடுத்தருக்கு வந்துடணும், பிரச்சனை வரணும் அந்த கூட்டணியிலன்னு 2 விஷயத்தையும் பேசுற ஒரே ஆள் தான். அவன் தான் இப்ப வருத்தப்பட்டு இருக்கான். அவன் தான் திருமாக்காவுக்கும் விசிகாவுக்கும் அவன் தான் கவலைப்பட்டு இருக்கான். யாரு? ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுதுதான். அந்த கதை எங்க? இல்ல இந்த ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுற கதை தான். விசிகா திமுக பிறந்த போதே இப்ப ஒரு கூட்டம் அழுதுட்டு இருக்கு சமூக வலைத்தளத்துல. அந்த கூட்டம் என்ன சொல்லுது? அழுத்தம் கொடுத்துட்டாங்க திமுகன்னு, அதுக்கும் சேர்த்து அழுது. அப்ப எதிரா உண்மை சொல்லுங்கப்பா, எது உண்மை? திருமாவுக்கே கட்சியை காப்பாற்றுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இப்ப திருமாவோட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கா? விசிகாவை பத்தி யாருக்கு? இந்த ஓநாய்களுக்கு சொல்றேன், இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கா? பாருங்க, அதாவது ஏதோ அவர் ஒரு குழப்பத்துல ஒரு முடிவு எடுத்தார். இப்ப ரியலைஸ் பண்ணார் இது ஏற்படுத்துற விளைவுகள்னால
நான் வித்ரா பண்ணிக்கிறது பெட்டர்னு நினைக்கிறார். அது வைஸ் டிசிஷன், சரியான டிசிஷன் எடுத்தார். இந்த எபிசோட வந்து அவர் தடுத்திருக்கலாம். அவர் ஒரு மெச்சூர்டு லீடர். அவரு இந்த எபிசோட வந்து தடுத்திருக்கலாம். ஒரு அதை வந்து போட்டி போடுறதுன்னு முடிவெடுத்து போட்டி போட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் அதிகமா பேசின விஷயங்கள் இருக்குல்ல, அது கொஞ்சம் அவரை இன்னும் கொஞ்சம் வம்புல இழுத்து விட்டதுனால, சரி நம்ம வந்து வித்ரா பண்ணிக்கிறது பெட்டரு, நம்ம போட்டி போடுறது உட்பட நம்ம பேசுறது உட்பட அது தவறான பல சிந்தனைகளுக்கு வழிவகுத்திருக்கு. நம்ம எதிர்ப்பாளர்களுக்கு வந்து நம்ம கூட்டணியை பழக்கிறதுக்கான ஒரு பேசுறதுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்கு. அதனால நம்ம வந்து வித்ரா பண்ணிக்கிறது பெட்டர்னு இப்ப வித்ரா பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு இன்னொரு விஷயமும் திரும்ப அவர்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்து சட்டமன்றத்துல பேசணும்னு ஒரு ஆசை இருக்கு. மக்கள் பிரச்சனைய தமிழ்நாடு அசெம்பிளியில வரணும்னு ஆசை இருக்கு. அதே மாதிரி தேர்தலுக்கு அப்புறம் வந்து வலதுசாரிகள் ரொம்ப ஆக்டிவ் ஆயிடுவாங்க. சமூக நீதிக்கு பாதிப்பு வரும். மத பிளவுவாத அரசியல் ரொம்ப ஸ்ட்ராங்கா வரும். அதெல்லாம் எப்படிங்க வரும்? திமுக அணி வின்மடித்தினா வருமா? திமுக அணி வின்மடித்தினா இதே ஸ்டேட்டஸ் கோ தானே கண்டினியூ ஆகும். அதே ஆன்டி பிஜேபி ரோல்ல தானே திரும்பவும் இருப்பாரு, ஸ்டாலின் இருப்பாரு. அதனால திமுக அப்ப வின் பண்ணாதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த ஒரு கேள்வியெல்லாம் வருது இல்ல. அதனால அவர் கொஞ்சம் பேசியிருக்கிறத அவாய்ட் பண்ணலாம். பேசினதை அவாய்ட் பண்ணிருக்கலாம். சைலண்டா போட்டி போட்டு கூட போயிருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சப்போஸ் இவருக்கே வந்து 26 எலெக்ஷன்ல போட்டி போடணும்னு ஒரு ஆசை இருந்ததுன்னா, இவர் 24 பார்லிமெண்ட்டே அவாய்ட் பண்ணிருக்கலாமே. இன்னொரு தோழருக்கு கொடுத்துருக்கலாம் அந்த வாய்ப்பை. அந்த விசிகால எவ்வளவோ பொருத்தமான நபர்கள் இருக்காங்க. அவங்க ஒருத்தரை கொடுத்தா அவங்க சிதம்பரத்துல ஜெயிச்சுட்டு அவங்க போறாங்க. இவரு கொஞ்சம் வெயிட் பண்ணி 2 வருஷம் களமாடி இன்னும் கொஞ்சம் இந்தியா கூட்டணியை பலப்படுத்திங்க, திமுக கூட்டணியை பலப்படுத்தி 26 நோக்கி ஒரு தைரியமா போகலாம் இல்லையா அவரு? விஜய் வந்திருக்கிற சூழல்ல இன்னும் கொஞ்சம் அவருடைய கட்சியை கட்டுக்கோப்பா காப்பாத்துற ஒரு முடிவுல இருக்க ஒரு ஒரு செயல்பாடுகள் இறங்கலாம்ல அவரு. அப்ப அவர் 24 அவாய்ட் பண்ணிருக்கலாம். அவாய்ட் பண்ணி இன்னொரு தோழர் நிறுத்தி வச்சு போயிருக்கலாம். அப்ப எதுக்கு 24 நின்னாரு? இப்ப எம்எல்ஏ ஜெயிச்சு அதை ரிசைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குல்ல எம்பி சீட்டை. அதனாலதான் சொல்றேன், அது கொஞ்சம் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்தார். இப்ப தன்னை திருத்தி கொண்டு விட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து. பிசிகாவை உடைக்க நினைச்ச திமுகவை பத்தியும் பிசிக திமுகவோட இருக்கிறத பிடிக்காதவங்க தான் பேசுறாங்க, பிளக்கணும்னு நினைக்கிறவங்க தான் பேசுறாங்க. அதே மாதிரி இவர் வித்ரா பண்ணதையும் யார் பேசுறாங்கன்னா அதே ஆட்கள் தான் பேசுறாங்க, திமுக எதிர்ப்பாளர் தான் பேசுறாங்க. அவர்களுடைய ஒரே நோக்கம் என்னன்னா இந்த கூட்டணியில பிளவுபட்டு திரும்ப வெளியில வரணும்ன்றதான். அதுக்கு அது ஆதவ ஒரிஜினல் மூலமா ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அது நடக்கல. இப்போ வேற விதமா இந்த மாதிரி பேச்சுக்கள் மூலமா ட்ரை பண்ணி பாக்குறாங்க, அதுவும் நடக்கல. அந்த சிக்கலையும் மாட்டிக்காத வெளியில வந்துட்டார் திருமான்றதான் என்னுடைய கருத்து. இளைய பெருமாள் அவருடைய மகனுக்கு வந்து அந்த தொகுதியில வந்து இடம் ஒதுக்கி இருக்கிறாரு. ஆனா அவர் பார்க்கும்போது காங்கிரஸ்ல இருக்கிறதா பேட்டி கொடுக்குறாரு. திரும்ப அவர்கள் என்ன முடிவு எடுத்தாலும் நான் அதுக்கு உடன்படுகிறேன், இது வரைக்கும் என்கிட்ட பேசலன்னு அவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு. எப்படி பார்க்கலாம்? இப்போ ஏற்கனவே நீங்க சொல்லியிருந்தீங்க அந்த தொகுதிக்கு நிறைய பிரஷர் இருக்கு, எனக்கு கொடுங்கன்னு சொல்லி சீட்டு கேட்கறான்னு சொல்லி அதை திரும்பவும் வெளிப்படுத்தி வந்தாரு. ஒருத்தருக்கு கொடுத்தா 10 பேர் வந்து முரண்படுறாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப அந்த முரண்பாட்டை களையத்துக்கு தான் இளைய பெருமாள் அவர்களுக்கு சீட் கொடுத்திருக்காரா? கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இளைய பெருமாள் அவருடைய சமூக பணி அப்படிங்கிறது பெரிதும் போற்றுதலுக்குரியதா பார்க்கப்படுது. அப்ப அவருக்கு மகனுக்கு சீட்டு வாங்குறதுல அவர் வந்து எப்படி பாக்குறாரு, என்ன கணக்கு இருக்கு பின்னாடி? இல்ல, காட்டுமன்னார் கோயில்ல இளைய பெருமாள் ஒரு முக்கியமான ஒரு பிரமுகருங்க. அந்த பகுதியில தலித்துகளுக்காக உழைத்தவர் அவரு. அவர் காங்கிரஸ்ல இருந்தவர். அதுல வந்து மூப்பனாரோட ரொம்ப அவருக்கு லாயலிஸ்டா இருந்தவர். அதெல்லாம் கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்ல வரல. அவருடைய பையன் வந்து இப்ப காங்கிரஸ்ல தான் இருக்காரு. இவர் சீட்டு காங்கிரஸ்ல இருக்காருன்னு அவர் சொல்றாரு போல் இருக்கு. பட் இவர் வந்து சீட்டு கொடுத்திருக்காரு. அந்த இடத்துல வெற்றி பெற கேண்டிடேட்டா அவர் இருப்பாருன்னு சந்தேகம் இல்லை. இளைய பெருமாளுடைய மகன் அப்படின்றது மட்டும் இல்லாம விசிகாவோட கேண்டிடேட்ன்றதும் ஒரு பலம் தானே அங்க ஆக்சுவலா காட்டுமன்னார் கோயில்ல. அதனால கண்டிப்பா வந்து அவர் வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா என்னன்னா இவருடைய தோழர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, விசிகாலேயே நிறைய தோழர்கள் இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் சீட்டு கிடைக்காதவங்க பல பேர் இருப்பாங்க. இப்பவே நிறைய பேர் இருக்காங்க, பேர் சொல்லக்கூடாது, என்ன தெரிஞ்ச சொன்னா அவங்க வந்து விசிகாலேயே நிறைய தகுதியுள்ள கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு அவர் கன்சிடர் பண்ணிருக்கலாம். இளைய பெருமாளோட பையனுக்கு பதிலாக வேற யாருக்காவது கன்சிடர் பண்ணிருக்கலாம். அவர் என்ன நினைச்சிருப்பாரு, சரி அந்த இளைய பெருமாள் காட்டுமன்னார் கோயில் வட்டாரத்துல ரொம்ப ஃபேமஸ் ஆனவர், அவருடைய பையன்னா வந்து நிச்சயமா ஒரு பெரிய ஆதரவு கிடைக்கும், நம்ம விசிகாவும் சப்போர்ட் பண்ணுது, திமுக கூட்டணியோட ஆதரவு இருக்கிறதுனால ஒரு பிரம்மாண்ட வெற்றியை அவர் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சுதான் அவர் இறக்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அவர் நினைச்சுதான் வேற தகுதியுடைய விசிகால வேற ஒரு தோழர் கூட போட்டுக்கலாம். இருந்தாலும் எந்த விதமான ரிஸ்க்கும் எடுக்க விரும்பாம அவரு காட்டுமன்னார் கோயில் இளைய பெருமாளோட பையனை போட்டுக்கிறது தான் நான் நினைக்கிறேன். அவர் இப்போ காங்கிரஸ்ல இருக்காரு சார். இப்போ அவரு காங்கிரஸ் வந்து விலகி வந்து இதுல போட்டி போடுவாரா, இல்ல எப்படி பாக்கலாம்? இப்போ காங்கிரஸ் வந்துட்டு அவர் வெற்றி பெற்றா அவர் வந்து காங்கிரஸ் எம்எல்ஏவா தானே கருதப்படுவாரு. இல்ல, அவர் விசிகாவோட உறுப்பினரா மாறணுங்க. அப்பதான் அவருக்கு விசிகாவோட என்னைக்கு வந்து பி ஃபார்ம் கொடுத்தாரோ அன்னைக்கு அவரு அந்த கட்சியில சேர்ந்த மாதிரி தானே அர்த்தம். இவர் போட்டி போட்டு அவருடைய சின்னத்துல பானை சின்னத்துல போட்டி போடுறதுனால ஒரு விசிகாவோட தொண்டரா மாறிட்டார், உறுப்பினரா மாறிட்டார். அந்த விசிகா உறுப்பினருக்கு தானே நீங்க பானை சின்னம் கொடுக்க முடியும். அந்த சின்னம் சார்பா போட்டி போறீங்கன்னா அவர் ஃபார்மலா கட்சியில இணைவாரு. இணைஞ்ச உடனே அவங்க வந்து பி ஃபார்ம்ல பானை சின்னத்துல போட்டி போறதுக்கு கொடுத்தாங்கன்னா
அவரை விசிக தொடரா தானே கருதப்படுவார். அதுல ஒன்றும் பெரிய சிக்கல் இருக்கிற மாதிரி தெரியல. பல கட்சியில கடைசி நாள்ல தேர்தலுக்கு முதல் நாள்ல ரொம்ப தேர்தல் இருக்குதெல்லாம் சேர்றவங்க எல்லாம் அப்படித்தானே சேர்ந்துட்டு இருக்காங்க. இதுல ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இன்னைக்கே கூட பல பேர் வந்து வேற கட்சியில இருந்து வந்து மாற்று கட்சியில இருந்து வராங்க, பல கட்சியில சேர்றாங்க. உடனே அவங்களுக்கு சீட் கிடைக்குது இல்ல. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நாளைக்கு பாத்தீங்கன்னா வேட்புமனு தாக்கல் நிறைவடையுது. அதுல பார்க்கும்போது திருமா அவர்கள் நாளைக்கு தான் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ண போறதாகவும் அறிவிச்சிருந்தாரு. அதே போல நேற்று பிரஸ் மீட்ல வந்து பார்க்கும்போது ஷானவாஸ் அவர்களும் எந்தெந்த தொகுதியில பிரச்சாரம் பண்ண போறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் அறிவிச்சிருக்கிறாரு. கூடவே பார்த்தோம்னா திருப்பூர் எம்எல்ஏ வந்துட்டு எஸ் பாலாஜி அவர்கள் கூடவே இருந்தாரு. அவரும் என்னுடைய முடிவுக்கு கட்டுப்படுகிறார், அவர் வந்து ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. எனவே முன்னாள் எம்எல்ஏக்களுக்கு சீட்டு வழங்கப்படலை அப்படிங்கிற அவர் வந்து புறக்கணிக்கப்படுறார்கள் அப்படிங்கிற விஷயத்த வந்து முற்றுப்புள்ளி வச்சுட்டாரா திரும்ப? அவரை பொறுத்தப்பட்டு அவர் அந்த முற்றுப்புள்ளி வச்சுட்டார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இந்த எபிசோட வந்து அவாய்ட் பண்ணிருக்கலாம் திருமான்றது என்னுடைய கருத்து. அவர் போட்டி போட்டிருக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல. அது அவரோட உரிமை. போட்டி போட்டுக்கலாம். அது ஏற்படுத்திய எண்ணங்கள் ரொம்ப அதிகம். அதனால அவரை நம்ம யாரும் நீங்க போட்டி போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கான உரிமை நமக்கு கிடையாது. இருந்தாலும் வந்து சில விஷயங்கள் அதுக்கப்புறம் அவர் பேசினதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். அமைதியா சைலண்டா போட்டி போட்டு வெற்றி பெற வேலையை பார்த்துருக்கலாம். இல்ல நம்ம 8 பேருக்கும் பிரச்சாரம் பண்ணலாம். பண்ணிட்டு நம்ம கூட்டணி கட்சிகளுக்கு பிரச்சாரம் பண்ணலாம். பண்ணி அதன் மூலமா நிறைய வெற்றிக்கான வாய்ப்புகளை உருவாக்கலாம்னு அந்த எண்ணத்துல கூட அவர் போயிருக்கலாம். ஸோ இந்த பேச்சுக்கள் தொடரதான் செய்யும். திமுக எதிர்ப்பாளர்கள் அல்லது திமுக கூட்டணி எதிர்ப்பவர்கள் அல்லது விசிகாவுக்கும் திமுகவுக்கும் ஒரு பிளவை உண்டாக்க வேண்டும் நினைப்பவர்கள் அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கல. திமுக எதிர்ப்பாளர்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கல. அவங்க வந்து அவங்க சந்தோஷம் வந்து ஒரு அல்ப சந்தோஷமா போயிடுச்சு. ஆக்சுவலா ஒரு அல்ப சந்தோஷம்னா ஒரு குறுகிய காலத்திலேயே முடிவடையக்கூடிய ஒரு சந்தோஷமா போயிடுச்சு. ஏன்னா திரும்ப அந்த மாதிரியான தன்னுடைய முடிவை மறுபரிசீலனை பண்ணி வித்ரா பண்ணிட்டாரு. அதனால இந்த சூழல் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு பொறுத்த மட்டும் ஒரு மற்ற தொகுதிகள்லாம் வந்து அவர் பிரச்சாரம் பண்றது வந்து எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு யுத்தத்துல குதிச்சிட்டீங்க சார். தேர்தல் யுத்தத்துல குதிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது தொகுதி திமுக தலைமையோட தொகுதி ஒதுக்கிடும் போது என்ன நடந்தது, ஏது நடந்தது, என்ன பிரச்சனைகள் வந்தது, அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் அக்ரிமெண்ட்ல கைத்து போட்டீங்க. அதெல்லாம் எடுத்து ஓரங்கட்டி வச்சுட்டு நம்ம எல்லோரையும் அரவணைத்து கொண்டு போய் நம்ம ஆட்கள் எவ்வளவு பேர் வெற்றி பெறத்துக்கு நம்ம பாடுபடணும், கூட்டணி கட்சிகள் எவ்வளவு பேர் வெற்றி பெறத்துக்கு பாடுபடணும், அந்த ஆங்கிள் நீங்க ஒர்க் பண்ணீங்க வச்சுக்கோங்களேன், அதுதான் பெட்டரா இருந்திருக்கும். அதை விட்டுட்டு அந்த கவலை, அந்த அழுத்தம் காரணமாக சில பேச்சுக்கள், சில முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் அவசரத்தில் எடுத்த முடிவுகளா மாறதை நம்ம பாக்குறோம். அது திரும்ப மாதிரியான ஒரு அனுபவப்பட்ட ஒரு லீடருக்கு வந்து பல அனுபவப்பட்ட லீடர்கள் இது மாதிரிலாம் முடிவு எடுப்பாங்க. அது திரும்பவுக்கும் நடந்திருக்குன்றதுதான் என்னுடைய கருத்து. பல்வேறு முக்கியமான விஷயங்களை எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பகிர்ந்துட்டீங்க சார். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ.